துபாயில நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு அண்டு இருக்கு. அங்க ஒரு பாகிஸ்தான் ஃபேமிலி ஒன்று தங்கி இருக்கிறாங்க. இளம் வயது கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு வயதுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கிறது. இருவரும் வேலைக்கு போகிறவர்கள். அதனால காலையில 2 பேரும் வேலைக்கு ரெடி ஆயிட்டு மகனையும் ரெடியாக்கி விட்டு வேலைக்கு போகும் நேரம் டே கேர் சென்டர்ல மகனை விட்டுட்டு ரிட்டர்ன் வர நேரம் மகன் எடுத்துக்கொண்டு விட்டு வருவாங்க. இந்த காட்சிகளை எல்லாம் நான் வேலைக்கு போகும்போது வரும்போது பார்ப்பதுண்டு. டே கேர் சென்டர் சொன்னால் கணவன் மனைவி வேலை செய்பவர்களாக இருந்தால் குழந்தையை யார் பார்த்துக் கொள்வது? அதை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு இடம் தான் டே கேர் சென்டர். மாதம் காசு கொடுக்க வேண்டும். துபாயில நல்ல பிசினஸ் அது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அந்த குழந்தை இதுக்கு போகும்போதும் வரும்போதும் அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கின்ற போது ஒரு பரிதாபமாக எனக்கு இருக்கும். ஏனென்றால் இப்ப நாமெல்லாம் டே கேர் சென்டர்ல வளரல, தாயின் கேரில் வளர்ந்தவர்கள். கூடவே இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது எங்க அம்மா எனக்கு அடிக்கடி சொல்றது ஞாபகம் வரும். எங்க அம்மா எங்க வாப்பாவை திருமணம் முடிக்க இருந்த அந்த காலகட்டத்துல உம்மாக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சிங் அப்பாயின்மெண்ட் ஒன்று கிடைத்திருந்தது. ஸோ அந்த நேரம் எங்க அம்மா எங்க வாப்பா கிட்ட சொல்லிக்கிறாங்க, இஞ்சாருங்கோ நீங்க வேலைக்கு போங்க. ஏன்னா ஏற்கனவே எங்க வாப்பாக்கு டீச்சிங் அப்பாயின்மெண்ட் இருக்கு, உமாக்கு அப்பாயின்மெண்ட் கிடைத்திருக்கு. அப்போ பாப்பா உமா சொல்லிக்கிறாங்க வாப்பா கிட்ட, இஞ்சாருங்கோ நீங்க வேலைக்கு போங்க, நான் குடும்பத்தை பிள்ளைகளை பார்த்துக்கொள்றேன்னு சொல்லி திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நடந்தது இப்போ ஒரு 45 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போது உமாக்கு 65 வயதாகிவிட்டது, வாப்பாக்கு 75 வயதாகிவிட்டது. சார் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், தண்ட குடும்பத்துக்காகவும் தண்ட கணவனுக்காகவும் தண்ட ஆசையெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி விட்டு வீட்டோடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தாய்க்கு மகனாக பிறந்தது செய்த மிகப்பெரிய பாக்கியம் தானே. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் கணவனுக்காகவும் வீட்டையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உம்மாக்கும் பிறந்த ஒரு மகனுக்கும் மகளுக்கும் கிடைத்த பாக்கியங்கள் தான் இது. தாய் தாய் தானே.